அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே என்ன செய்யலாம் சொல்லுங்கள். அப்போ இதில் ஒரு விஷயத்த சொல்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை இவங்க நிறைய பேர் வந்து இப்படி இப்படி கை தட்டிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்தால் இந்த சகோதரி நல்ல சகோதரி இல்லவே இல்லை. ஒவ்வொரு நாளும் பாவத்தை கீழ்ப்படுத்திக்கிட்டே வரணும். நேற்று செஞ்சதை இன்றைக்கி செய்யக்கூடாது, முந்தா நாள் செஞ்சதை இன்னைக்கு செய்யக்கூடாது. ஏன்னா கடைசியாக கீழ்ப்படுத்த போகிறது இந்த மண்ணுக்குரிய சாயலை விண்ணுக்குரிய மேனியாக மாற்ற போகிற அந்த ப்ராசஸ் நடக்கிற வர நம்முடைய வாழ்க்கை இருக்கு தெரியுமா. பரதேசிக்கு போனாலும் நம்முடைய சரீரம் இந்த பூமியில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு. அது உயிரோட எழும்புனா தான் நம்ம பரலோகம் போக முடியும். எங்கே போக முடியும்? ஆமாம், ஏன்னா அது தேவனுடைய நீதி. விதை எங்கேருந்து தான் எடுத்தார்? இங்கேருந்து தான் எடுத்தார். அப்போ கேட்டால் ஒரு செத்து போன பிறகு பாடியை தூக்கிட்டு போயிட்டாங்க, அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. எப்படியும் அது இந்த பூமியில் தான் இருக்கும். அல்லேலூயா. செத்து போகிற எரிச்சு தூக்குச்சட்டியில் கொண்டு போயிட்டாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவரால் இந்த பூமியில் இருக்க ஒரு பாடியை அவருடைய வல்லமையால் என்னமும் செய்ய முடியும். இது கடையால் என்ன தெரியுமா? லாசரோட ஹார்ட்டு செத்து போச்சு, கண்ணு செத்து போச்சு, லிவரு செத்து போச்சு, கணையம் செத்து போச்சு, கிட்னி செத்து போச்சு, எல்லாம் செத்து போச்சு. அவருடைய வல்லமை உள்ளே போகும்போது எல்லாம் உயிரோடு எழும்பிருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது அவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே வேலை செய்யும். அப்போ சாவுக்கு எதுவான நம்முடைய சரீரங்கள் அற்பமான சரீரம். அதுவும் இந்த வாலிப வயசில் என் பாரு, என் அழகை பாரு, என்ன பாரு, நான் இவ்வளோ அழகாக இருக்கேன், என் ஹேரை பாரு. நம்ம சொல்லுவோம், அப்படியே ஒரு 50 வயசு ஆகும்போது சொல்லுவோம், உன் பேச்சை நான் கேட்க மாட்டேன், நீ எந்திரினா நீ எந்திரிக்க முடியாது, 2 கையை ஊண்டி தான் என்ன பண்ணணும். ஆமாம், 40 வயசு ஆனதுக்கு அடையாளமே உட்கார்ந்தவன் கை ஊண்டாமல் என்ன பண்ண முடியாது. அப்போ தெரிஞ்சுக்கிறோம், நான் 40. ஓஹோ, நீ 40 இல்லை பாட்டி. என்னது பாட்டி? அப்படி ஆயிரும். அப்போ இப்போ சொல்லுவாங்க, கேட்டு பாருங்கள், 60 வயசான சிஸ்டர்ஸ், அந்த காலத்தில் நான் போகும்போது எத்தனை பையன் என்னை பார்த்து சைட் அடிப்பான். இப்போ பார்த்தா சொல்கிறேன், நீ வேஸ்ட்டு. ஏன்? இது என்ன சரீரம்? அற்பமான சரீரம். என்ன சரீரம் சொல்லுங்கள்? என்ன சரீரம்? அன்னைக்கு நான் போனால் எவ்வளோ அழகாக இருப்பேன் தெரியுமா? மேக்கப் போட்டு போனால் அன்னைக்கு நான் எவ்வளோ பியூட்டி தெரியுமா? இன்னைக்கு பியூட்டியை காணோம். என்ன காணோம்? எங்கேயா பியூட்டி? பியூட்டி இல்லை இன்னைக்கு. ஏன்னா அது என்ன சரீரம் சொல்லுங்க? அற்பமான சரீரம். அன்னைக்கு சொல்லுவோம், நான் தான் உலகத்திலே அழகு, என்னை விட்டு அழகே இல்லை. ஆனால் இங்கே ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு, இது என்ன சரீரமா? ஆனால் அவருடைய வல்லமை நமக்கு ஒரு சரீரத்தை கொடுக்க போகுது, அவருக்கு ஒப்பான சரீரம். கைகளை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அதனால தான் அந்த மரண தருவாயில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், நீ விதையா மடிய போகிற, கவலைப்படாத, உனக்கு ஒரு புது மேனி கிடைக்க போகுது. ஏசன். அதனால் தூதர்கள் வந்து நம்மளை பார்க்கும்போது நம்முடைய மேனி யாரோட மேனியை போல் இருக்கும்? ஏசுநாதருடைய மேனியை போல். யாருடைய மேனியை போல? மேனினா என்ன? சரீரம், உடல். அப்படி ஒரு மேனியை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். அவர் 1000 10,000களில், அவர் ஜோதிகளின், அவர் சௌந்தரியம் உள்ளவர். அவர் எப்படி உள்ளவர்? அவர் அழகுள்ள ரூபம், அவர் பூரண அழகுள்ளவர். என்ன அழகுள்ளவரா? அப்போ பரலோகத்தில் போனால் சபையும் இயேசுவையும் பார்த்தா எல்லாரும் அழகாக இருப்பாங்க. யாரைத்தான் தேடி கண்டுபிடிக்கிறது? இதை நமக்குள்ளே தர்றது யார்? அவருடைய வல்லமை. அவருடைய அந்த வல்லமையை நீங்கள் எல்லாரும் கேட்கணும், அந்த வல்லமையை நீங்கள் விரும்பணும், அந்த வல்லமையை நீங்கள் வாஞ்சிக்கணும். தினந்தோறும் அந்த வல்லமையால் நிரப்பப்படும். அந்த வல்லமை உங்களுக்குள் இருக்கிறதே நீங்கள் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும்.